ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மொறுமொறுன்னு டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 கப் இட்லி அரிசி, இது 400 கிராம் அரிசி. இதை போட்டலாம். 3 ஸ்பூன் உளுந்து போட்டலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசி இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்து பார்க்கலாம். அரிசியும் பருப்பு 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் தூள் பெருங்காயம் போட போகிறது இல்லை, கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். இதுலேயே போட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். நம்ம மாவு அரைக்கும் போது இதை சேர்த்து அரைச்சிடலாம். 10 காஞ்ச மிளகாய் இதுவும் அதிலே போட்டலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறட்டும். ஒரு 5-6 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். அப்புறம் திறந்து பார்க்கலாம். அரிசி ஊற வச்சு 6 ஹவர் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதுலயே பெருங்காயம் ஊற வச்சதுனால இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணி ஊற்றியே நம்ம நைஸா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவை இதை ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். மிளகா நைஸா அரைச்சாச்சு. நம்ம நைஸா அரைச்ச மிளகா கூடயே நம்ம ஊற வச்ச அரிசியும் போட்டு நைஸா அரைச்சிடலாம். நைஸா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸா அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். அரைச்ச மாவை மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். மீதி இருக்கிற அரிசி இதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அரிசி அரைச்சாச்சு. அதையும் ஊத்திடலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டலாம். 1 கொத்து கருவேப்பிலை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டலாம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச மாவில் நம்ம தாளிச்சதை தூக்கி கொட்டிடலாம். சூடாக இருக்கும்போதே உடனே கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கட்டி ஆகிடும். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி திருகி வச்சுக்கிறேன். இதையும் போட்டலாம். 2 ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டலாம். நீங்கள் சில்லாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். தேங்காய் போட்டால் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா கரைச்சாச்சு. இதுதான் சரியான பக்குவம். நான் ஒரு தோசைக்கல் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவுல இருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். 2 சைடு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஹெல்தியான பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்ல மனமாக இன்றைக்கே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.